பர்சனோட ப்ரைவேட் டேட்டாவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு. அப்போ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் மாதிரி, அதான் நம்ம அதர் பர்சன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. இல்லை சார், ஐ வாண்ட் ஆக்சஸ் திஸ் டேட்டா எனிவேர் இன் திஸ் எர்த். இந்த இப்போ நான் வந்து ஒரு டேட்டாவை ஒரு குளோபல் ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அந்த டேட்டாவை நம்ம வந்து எங்கே வேணாலும் உலகத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் லைக் பண்ணுறேன்னா, கம்பல்சரி வி ஷுட் டிபெண்டிங் ஆன் சர்வர் சைட் ஸ்கிரிப்ட். That server side script developed by distributed application. That distributed application store data in centralized system. That centralized system alias name is called as server, or for what, global storage space or cloud data, cloud storage. மொத்தம் 3 விதமாக சொல்லலாம். ஒன்று சர்வர்னு சொல்லலாம், இல்லை குளோபல் ஸ்பேஸில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொல்லலாம், இல்லை க்ளவுட் ஸ்டோரேஜில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொல்லலாம். சரி சார், இப்போ சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ்க்கு, சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்டுக்கு இல்லைங்க, சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னீங்கன்னா நோ எஸ்கியூஎல் சொல்லலாம். இந்த நோ எஸ்கியூஎல் அப்படின்னீங்கன்னா, இப்போது சார் எனக்கு புரியல சார், நீங்கள் வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னீங்க, அதில் நோ எஸ்கியூஎல்னு சொன்னீங்க, அந்த நோ எஸ்கியூஎலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்றீங்க, அதுதான் MongoDB அப்படின்றீங்க. இப்போது சர்வர் சைட் ஸ்கிரிப்ட், அதாவது இப்போ வந்து இப்படி எடுத்துக்கோங்க, உயிரினம் அப்படின்னு எடுத்துக்கோங்க, அதாவது லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ வந்து யார் யார் அப்படின்னீங்கன்னா, உயிருள்ளதெல்லாம், உயிருள்ளது உயிரற்றது அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். இந்த உயிருள்ளது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, 6 சென்ஸ் உள்ளது, 5 சென்ஸ் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்போ அது மாதிரி தாங்க நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சொல்ல வருது சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸு, அதில் ஒன் ஆஃப் த கேட்டகரி அப்படின்னீங்கன்னா, இப்போ அனிமலாக ஹியூமனான்னு கேட்குறாங்க. சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸில் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது, அதில் அனிமலாக ஹியூமனா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் நம்ம வந்து ஹியூமன் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா தட் இஸ் கால் நோ எஸ்கியூஎல். சரியா? அந்த நோ எஸ்கியூஎல்ல ஏன் சார் MongoDB சூஸ் பண்ணீங்க? அந்த ஹியூமனில் இப்போ ஜெண்டர் இருக்கும், மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, அதுக்குள்ளார டிவைட் ஆகும். அது மாதிரி தாங்க இப்போ நோ எஸ்கியூஎல்ல நீங்கள் என்ன சாய்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க? MongoDB. இவ்வளோ தான். ஸோ இப்போ சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸு developed by distributed application. That distributed application alias name is called as server or global space or cloud storage. That is developed NoSQL feature. அது NoSQL அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸஸை டெவலப் பண்ண போது. இப்போ அந்த NoSQL டேட்டா பேஸஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னீங்கன்னா, NoSQL டேட்டா பேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா MongoDB. That MongoDB datas are stored in global space. ஸோ குளோபல் ஸ்பேஸில் இருக்கும், யார் வேணாலும் நம்ம வந்து அத்தாரிட்டி பர்சன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது அத்தாரிட்டி பர்சன்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் நம்ம வந்து இப்போதைக்கு சொல்ல வந்திருக்கு, ஒரு ஜஸ்ட்டு ரீகேப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இது எல்லாமே இது. அப்போ நம்ம இந்த வெப்புங்கிறதோட பர்பஸ் என்ன, வெப்போட உண்மையான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம ஓகே ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. நோ எஸ்கியூஎல், அதாவது நோ எஸ்கியூஎல்ல வர அந்த எஸ்கியூஎலுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். சரி சார், இந்த நோ எஸ்கியூஎல்லை ஏன் சார் நம்ம வந்து சஜஷன் பண்ணுறாங்க? நோ எஸ்கியூஎல் தாங்க ஃப்ளெக்சிபிள். அதாவது ஃப்ளெக்சிபிள் அப்படின்னீங்கன்னா வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. எப்படி சார் வளைந்து கொடுக்குறது சொல்கிறீங்க? இப்போ ஒரு டேட்டா அப்படின்னீங்கன்னா அதை ரெண்டாக டிவைட் பண்ணணும். ஒரு டேட்டா அப்படின்னீங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணுங்க. என்னென்ன டேட்டா? கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது CUI, கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுங்க. இதில் என்ன சார் நீங்கள் இருக்க போகுது? இப்போ கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் டேட்டா நாட் சப்போர்ட் கிராஃபிக்ஸ், ஆடியோ, வீடியோ, இது மூணுமே சப்போர்ட் பண்ணாதுங்க. யாரு? CUI நாட் சப்போர்ட் கிராஃபிக்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ டேட்டா சப்போர்ட் பண்ணாது. இது வந்து நம்ம CUIன்னு வாங்க. அப்போது சரி, என்ன எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, நோட் பேடில் நீங்கள் டைப் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே CUI டேட்டாஸ் தான். இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் நோட் பேடில் டைப் பண்ணுற எல்லா டேட்டாவும் என்ன டேட்டா? CUI, கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் டேட்டா. சரி சார், அப்போ இந்த கிராஃபிக்ஸு, ஆடியோ, வீடியோ அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்போ இதெல்லாம் என்ன டேட்டா சார்? இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரே ஒரு டேட்டா இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 சப்போர்ட் பண்ணாது. 4 சப்போர்ட் பண்ணாது. என்னென்னா கிராஃபிக்ஸ், ஆடியோ, வீடியோ, கிராஃபிக்ஸ், ஆடியோ, வீடியோ, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட். இந்த 4மே சப்போர்ட் பண்ணாது. யார் அப்படின்னீங்கன்னா CUI.
அப்போ இந்த சிஓஐனா அப்போது நோட்பேடில் டைப் பண்ணுறது மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிங்க. இதனால என்ன சார் யூஸு அப்படின்னீங்கன்னா, எவர் கிரீன் we can access this data in all kind of devices. இந்த டேட்டாவை நம்ம எந்த விதமான கருவியிலும் பயன்படுத்தலாம். சார் எனக்கு புரியல சார். நோட்பேடில் இப்போ பிசியில் நோட்பேடுன்னு இருக்குது. இதே நீங்கள் மொபைல்லையும் இந்த டேட்டாவை உங்களால் பார்க்கலாங்க, டேப்லெட்லேயும் பார்க்கலாம். சார் இப்போது இந்த மொபைலில் பார்க்குறது என்ன சார் அவ்வளோ தூரம் கஷ்டமா? இப்போ பிசியில் பார்க்குறது அவ்வளோ தூரம் கஷ்டங்க. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற போது கம்ப்யூட்டர் சப்போர்ட் 54 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ மொபைல் அப்படிங்கிற போது தட் இஸ் ஆல்சோ ஹேஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பிசி அப்படின்னீங்கன்னா, விண்டோஸில் நான் நோட்பேடில் டைப் பண்ணுறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. விண்டோஸில் இருக்கிற நோட்பேடில் நான் டைப் பண்ணுறத யூனிக்ஸ்லேயும் நான் பார்க்கணும், லினிக்ஸ்லேயும் பார்க்கணும், மேக்கின்டோஸ்லேயும் பார்க்கணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி 4 பிசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். அப்போ நோட்பேட் தான் பெஸ்ட்டு. இன்னொன்று என்ன சார் அப்படின்னீங்கன்னா, அனதர் ஒன் இஸ் இப்போ மொபைல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயும் நல்லா பார்க்கணும். எதில் க்ரியேட் பண்ணதை? விண்டோஸில் நோட்பேடில் நான் க்ரியேட் பண்ணின ஒரு ஃபைலை நான் ஆண்ட்ராய்ட்லேயும் பார்க்கணும், ஐஓஎஸ்லேயும் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? பிளாக்பெரி அண்ட் தென் ஃப்ரீ பிஎஸ்டி. ஸோ இதுலேயும் நான் பார்க்கணும். அதாவது திருப்பி நான் சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அப்போ நான் விண்டோஸில் நோட்பேடில் க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு ஃபைலை யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மேக்கின்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் and Android operating system and iOS operating system and BlackBerry, Symbian, Windows Windows Phone operating system, and then for what? Free BSD operating systems. So எல்லா kind of operating system பார்க்கணும்னா, so one and only possible CUI, character user interface. This kind of data only we can see in all kind of device we can see this data in all kind of operating system editors. எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்க எடிட்டர்ஸ் மூலியமாகவும் நம்ம இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. சரி சார், நான் வந்து எனக்கு இன்னும் ஒன்றையான புரியல. எடிட்டர்னு சொன்னீங்களே, இப்போ அது என்ன? விண்டோஸில் வந்து நோட்பேட் எடிட்டர், ஓகேவா? இது நீங்கள் ஆண்ட்ராய்டில் அப்படின்னீங்கன்னா WPSன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலிமா நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் ரீட் பண்ண முடியும். இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா VI அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எதில்? லினிக்ஸில். விஐங்கிறது ஒரு எடிட்டர். யூனிக்ஸில் எல்லாம் விஐன்னு சொல்லுவாங்க. அப்போ விண்டோஸில் நோட்பேடில் க்ரியேட் பண்ணியிருக்கிறத லினிக்ஸில் இருக்கிற விஐ எடிட்டர் மூலியமாகவோ இல்லை ஆண்ட்ராய்டில் இருக்க WPS ஆப் மூலியமாகவோ நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். சரி சார், இப்போது நம்ம சிஐக்கு வந்து அப்படின்னீங்கன்னா, சிஐ வந்து எதை சப்போர்ட் பண்ணாது? நீங்கள் கிராஃபிக்ஸு, ஆடியோ, வீடியோ அண்டு டாக்குமெண்ட்டு. சரி சார், இப்போ கிராஃபிக்ஸையே வந்து ரெண்டாக டிவைட் பண்ணணும். ஒன்று மூவபிள் இமேஜ், இன்னொன்று வந்து இம்மூவபிள் இமேஜ். ஒன்று வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு இமேஜு, இன்னொன்று வந்து இம்மூவபிள் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவபிள் இமேஜுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? ஜிஃப்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் அப்படின்னு அர்த்தம். ஜிஃப் ஃபைல் எல்லாமே ஒரு அனிமேஷன் ஃபைல் தான். ஒரு ஜிஃப் ஃபைல் அனிமேஷன் ஃபைலு. அதே மாதிரி CUR அது வந்து கர்சர், அதுவும் ஒரு அனிமேஷன் ஃபைல் தான். ANIன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு அனிமேட்டட் ஃபைல் தான். ஸோ இது எல்லாமே இமேஜ் ஃபைல் தாங்க, ஆனால் மூவிங்கில் இருக்கும். ஒரு பொம்மை ஆடிட்டுருக்க மாதிரியோ இல்லை பொம்மை சிரிக்கிற மாதிரியோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அனிமேட்டட் ஃபைலு. ஸோ இது வந்து மூவபிள். இம்மூவபிளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா JPG, PNG. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இம்மூவபிள்